நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் இந்த உலகத்தை சீனா ஆள போகிறாங்களா இல்லை அமெரிக்கா ஆள போகிறாங்களான்னு இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பே வாய் பொழக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீன மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நடக்கிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்க சந்துரு டாக்ஸஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களுக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு அமெரிக்காவோட பங்குச்சந்தை எல்லாத்தையும் இரத்த கலரியாக காலி பண்ண இந்த ஒரு ஏஐ தான் டீப்சீக். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருந்த எல்லா ஒரு ஏஐயும் சாட் ஜிபிடியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டீப்சீக் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்டேட்லாம் கொடுத்துருக்கானுங்க உள்ள. இது சாட் ஜிபியே மிஞ்சுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டீப்சீக்கை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுவும் எப்படி கிரியேட் பண்ணாங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்டா இந்த 2 நாடு தான் இந்த உலகத்தை ஏஐ உலகத்தை ஆளணுமா? ஏன் நம்மளாம் ஆள முடியாதா? அதாவது இந்தியாலாம் ஆள முடியாதா? மற்ற கண்ட்ரிஸ்லாம் ஆள முடியாதான்னு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வந்திருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் டெக்னாலஜியில் வளரலன்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே சீனாவும் யூஎஸ்ஏயும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐயில் பெஸ்ட்டாக இல்லை நாங்கள் ஏஐயில் பெஸ்ட்டுன்னு ஒரு போட்டி நடந்துக்கிட்டு. இந்தியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது டெக்னாலஜியில். ஸோ இவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு பல டெக்னாலஜிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நிறைய ஐடியாஸ்லாம் உருவாகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நாடுங்கிட்ட நம்ம காம்படிஷன் பண்ண முடியும். சீனாவை வாய் பொழந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நம்ம ட்ரம்ப் அப்படி என்ன சீன மக்கள் பண்ணிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த ஒரு சாட் ஜிபிடி ஜெமினி ஏஐலாம் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆளுங்களை வர வச்சு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ கண்டுபிடிக்க 10 மில்லியனுக்கு மேலே செலவு அடித்தாங்க. ஆனால் இவங்க சீனா மக்கள் அதாவது சீனாவிலேருந்து ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட வாத்தியார் விழுது ஆசிரியர். ஸோ அவங்களுடைய மகன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் போனதும் இல்லை, சீனாவை விட்டு வெளியே போய் படிக்கவும் இல்லை, எந்த ஒரு ஏஐ டெக்னாலஜியும் கற்றுக்கவும் இல்லை, எங்கேயும் வேலையும் செய்யலை. ஸோ இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கில்லானு பல பேர் பார்த்தீங்கன்னா வாய் பழகிற அளவுக்கு ட்ரம்ப்பே பார்த்துருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கில்லுமே தெரியாது இவங்க பார்த்தா இந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மில்லியனில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி இந்த ஒரு ஏஐ டீப்சீக் ஏஐ மாடலை கண்டுபிடிச்சாரு. இது வேறு லெவல்னு சொல்லலாம். படிச்சிருந்தால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு தெரியும், படிக்காமல் இருந்தால் எதுவுமே தெரியாதுன்னு எடுத்துக்காட்டிருக்காரு இவர் தான். ஸோ படிப்பே இல்லைனா கூட இந்த மாதிரி என்னால் ஒரு சாதனை பண்ண முடியுண்டான்னு பண்ணி காமிச்சிருக்காரு. இவங்களோட பேர் என்னன்னு நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். இவங்களோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்களோட பேர் தான் லியாங் வென்ஃபெங். சீனாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் குவாங்டங். இந்த ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காங்கன்னா இலங்கையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீனாலே இருக்கிற பழமையான காலேஜில் படிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னது இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணி இவங்க படித்ததில்லை. ஸோ ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்காரு. இலங்கையில் அது முதுகியல் படிப்பு சீனாவில் இருக்கிற ஒரு பழைய கல்லூரியில் படிச்சிருக்காரு. அவங்க கூட படித்த பசங்க கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பங்குகளை வர்த்தகம் செய்ய தொடங்கினார். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் இவருக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ வெளிநாட்டில் எப்படியா நடக்குது எதுவுமே ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை தொடங்குறாரு. அதோட பேர் தான் ஹை ஃப்ளையர். இந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஓனராக இது தொடங்கிக்கிறாரு. 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதனோட இயந்திர கற்றாழை அதாவது மெஷின் லேர்னிங் இந்த வெப்சைட்டு கூட பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுறாரு. இப்போ ஹை ஃப்ளையர் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் லேர்னிங் வெப்சைட்டாக இருக்குது. 2017 16 இது 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக தான் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா இந்த முழு நேரமாக இது ஒர்க் பண்ணணும் மிஷின் லேர்னிங்கை பார்த்தீங்கன்னா ஸோ 2018 பார்த்தீங்கன்னா முழுசாக லிங்க் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2023 பார்த்தீங்கன்னா ஸோ செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஏஐ டீப்சீக்னு ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்காரு. வேறு லெவல்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏஐ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஐபியில் இருந்ததால் ஸோ ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது பார்த்தீங்கன்னா ஏஐ ஹை ஃப்ளையர்னு அவங்களுடைய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டீப்சீக்னு மாற்றி வேறு லெவல் முதலிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லீட்ஸை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டீப்சீக் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. டீப்சீக் அப்டேட் ஆக பார்த்தா சாட் ஜிபிடியோட லீட்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஹைப்பு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போட்டியே நடந்துக்கிட்டு இருக்குது. டீப்சீக்கின் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாமா? ஏஐ உலகத்தில் முன்னோடியாக இருக்கிற சாட் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்காவில் ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில்
இடத்துல இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ டீப்சீக் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி டாப் லெவலான கம்பெனியில் அந்த ஃபஸ்ட் இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்காக எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்ததுன்னா, ஸோ கூகுளோட மெட்டா ஏஐ, எக்ஸா, டெக் நிறுவனங்கள், சாட் ஜிபிடி, ஸோ அதுக்கப்புறம் இந்த மெட்டா, ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி, ஸோ இது எல்லாம் இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டீப்சீக் பார்த்தீங்கன்னா டாப் 1ல் இருக்குதுன்னு சொல்லலாம். இவங்க டீப்சீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2023 வருஷத்துலேருந்து ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டீப்சீக் வெர்ஷன் 1, டீப்சீக் வெர்ஷன் 3 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீப்சீக் வெர்ஷன் 3 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்லாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராங்க எல்லாரும். ஒரு பக்கத்தில் சாட் ஜிபிடி யூஸர்லாம் குறைய பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பங்குச்சந்தை எல்லாமே காலியாகிக்கிட்டு வருது. அது ரத்த கலரியாக மாறிக்கிட்டு இருக்குன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த ஏஐங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்குன்னு நம்ம அமெரிக்காவோட வல்லுநர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகளை சொல்லிக்கிட்டு வராங்களாம். ஸோ இதுக்கு அமெரிக்கா பின்னாடி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டீப்சீக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா டீப்சீக் வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா வெளியே வந்துதான். கடந்த 8ஆம் தேதி இந்தியாவிலும் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலும் இது அறிமுகமானது. ஸோ பார்த்துங்க, கடந்த 8ஆம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா போன மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலும் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செயலில் இதன் பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை இதில் பயன்படுத்த முடியுமா? என்னடா இது, இந்தியர்களுக்கான சூப்பரான இது ஏஐனா இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியும் இருக்குது தமிழ், ஆனால் இதில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீனர்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தாலும் நம்ம இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா இதுன்னு தெரியாமல் வாங்கி இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு ஏஐ யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நான் பார்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் டெக்ஸ்டால் தான் வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னேஷனால் வரல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் ரெகக்னேஷன் வரும். இப்போ டெக்ஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதை கேட்கலாம், எதாவது உங்களுக்கு கதையை கேட்கறதா அது கதையை கேட்கலாம். கட்டுரை, கவிதை, கணக்கு, ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்துரும் சொல்லி வச்சுருக்காங்க இந்த டீப்சீக் ஏஐ. இதனால் அமெரிக்கா வாயை பிளந்துக்கிட்டு தான் பார்த்தாகணும்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன் அமெரிக்காவோட காசுப்படி பார்த்தாக்கா இது பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன் செலவாயிருக்கு. இதுவே அமெரிக்கா கண்டுபிடிச்சாக்க 10 மில்லியனை தாண்டி போயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.